இந்த ரோஜா மேடம் ஐசக் பெரியர். ஓல்டு ரோஜா, நம்ம ஊர் பன்னீர் ரோஜாவுக்கு இணையுங்க. கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கும் பழமையான ரோஜா. அவ்வளோ இதழ்கள் முதல் தடவை பூக்கிறப்ப தான் இவ்வளோ பூக்கும். நல்ல குண்டு மொட்டை தாமரை பூ போல். இது பாருங்களேன், எவ்வளோ எவ்வளோ மொத்தமாக இருக்கு. விரிந்த பின்னாடி இந்த மாதிரி மகரந்தம் தெரியுது. வாசனை அப்பா வேறு லெவல். என்னதான் சொல்லுங்க, அந்த பன்னீர் ரோஜா வந்தாலே அது நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. பாடா பன்னீர் ரோஜாவான்னு. கீழே வரைக்கும் பூத்துருக்கு பாருங்க. இந்த அலங்காரத்துக்கு தொங்க விடுற மாதிரி ஆடிட்டுருக்கு. தரையவே தொட்டுடுச்சு. அதெல்லாம் நம்மளால தொடக்கூட முடியாது, வாசனையும் பிடிக்க முடியாது. இதோ மேடம் ஐசக் பெரியர் ஓல்டு ரோஜா. நிறைய பூ. கீழே இருந்து காமிக்கிறேன் பாருங்க. வாடவே ஆரம்பிச்சிருச்சு வெயிலில். இது நம்ம டெஸ்டிமோனா. ஒரு மாதிரி பிங்க் கலந்து அட்டகாசமாக இருக்கு. வாசனை அருமை. இந்த பூவோட பேர் ரோஸ் கேம்பியன். குட்டியாக பிரைட் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், ரோஜாவோட கம்பேனியன். இந்த குடுவை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பூ விழுந்த பின்னாடி, காஞ்ச பின்னாடி இதில் அவ்வளவு விதைகள் கலைச்செடி மாதிரி வளருது. ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும் விதைகளை வைத்து. நல்ல பிரைட் பிங்க் பூ இது. இது பாருங்க, சுருளாக எவ்வளவு அழகாக இருக்குது. பன்னீர் ரோஜா மாதிரி. மேலே இருக்கிறது மில் ஆன் த ஃப்ளாஸ். பந்து போன்ற வடிவம், டபுள் ஷேடு, அதாவது பிங்க்கும் வெள்ளையும் கலந்து இனிமையான பழங்களின் வாசனை இருக்குது. பந்து போலவே இருக்குது பாருங்க. நல்ல ஹெல்த்தியான ரோஜா. ஸ்ப்ரே பண்ணாலும் நிறைய செடியில் நோய் வந்துடும். ஆனால் இந்த செடி அவ்வளவு நோய் வர்றது கிடையாது. பந்து போலவே இருக்குது பாருங்க. ஒரு ஐஸ்கிரீம், குட்டி குட்டி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மாதிரி. இதோ அதுவும் எத்தனை இதழ்கள். அப்பா டேவிட் ஆஸ்டின் ரோஜா. இது இப்போதான் மலருது. இவங்கெல்லாம் நல்ல பெரிய செடி. பின்னாடி போகிறதெல்லாம் கிளைம்பிங் ரோஜா மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிறது சால்வியா. இந்த சால்வியா பாருங்களேன், ஒரு வண்டு தூங்கிட்டு இருக்கு. மது மயக்கத்துலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இதோ இப்போ தான் வருது இன்னொன்று. இது ப்ளூ கலர். இது சால்வியா மேனைட். அங்கே உள்ள பிங்க் கலரில் தெரிகிறது மேடம் ஐசக் பெரியர். இந்த ரோஜா மில் ஆன் த ஃப்ளாஸ். உள்ள ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பூத்த பூ டார்க் கலரில் இருக்குது. அப்பா எவ்வளவு இதழ்கள் பாருங்கள், அதுவும் அடுக்கி வச்ச மாதிரி. இந்த ரோஜா கோல்டன் செலிப்ரேஷன். இந்த ப்ளூ கலர் மேனைட் கூட பார்க்குறப்போ எவ்வளவு அழகு பாருங்க, அதுவும் வண்டோட. இதோ நல்ல பெரிய சைஸ் மஞ்சள் பூ, அருமையான தேநீர் வாசனை. பெரிய சைஸ் பூனா எவ்வளோ பெரிய பூன்னு நீங்களே பாருங்க. கை வச்சு காட்டுறேன். இதோ இதெல்லாம் ஒரே செடியில் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்க. பூக்கிறப்போ இந்த மாதிரி லைட்
பிங்க் கலர் கலந்துருக்கு இல்லையா, வெயில் படுறதை பொறுத்து இது முழுவதுமாக மஞ்சள் நிறமாக மாறிடும். ஸ்ட்ராங்கான தேநீர் வாசனை இருக்குது இந்த பூவில். இலைகளில் கூட கொஞ்சம் மஞ்சள் கலந்துருக்கு பாருங்களேன். கோல்டன் செலிப்ரேஷன் டேவிட் ஆஸ்டின் ரோஜா. இதோ இப்போதான் மலருது. மலர்றப்போ இன்னும் அழகு. அந்த பாதி மலர்ந்து முழுமையாக மலராமல் இருக்கும் பொழுது. இது மில்லாந்த ஃப்ளார்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து கட்டியிருக்கிறதுனால அந்த சைடு இருந்து வந்திருக்கு. இதோ இது த ஏன்ஷியன்ட் மரினர். நல்ல பெரிய சைஸ் பிங்க் கலர் பூ, ஸ்ட்ராங்கான மிர்வாசனை, நிறைய பூத்திருக்கு, நல்ல நேராக நிற்குது, அதாவது சாயாமல். நிறைய இதழ்கள் இருந்ததுன்னா டேவிட் ஆஸ்டினில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா பூ வந்து சாஞ்சிரும். ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ நேராக நிற்குது. இந்த மாதிரி சுருள் சுருளா பூ. இப்போ தான் மலர்ந்துருக்கு. ஸ்ட்ராங்கான மிர்வாசனை இந்த பூவில். பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ் பூன்னு ஃபுல்லாக முழுவதுமாக விரிந்து விட்டது. இது கிரவுன் பிரின்சஸ் மார்கரெட்டா. அடுக்கடுக்கான இதழ்கள், பழங்கள் கலந்த தேநீர் வாசனை. இதோட முட்டை பின்னாடி அங்கே இருக்குது. அதை ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல. இது நல்ல பெரிய அளவில் பூக்கும். இந்த பூ கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது. உள்ளே இப்போ தான் பூத்துட்ருக்கு பாருங்கள். மஞ்சளும் ஆப்ரிகாட்டும் கலந்த நிறம். இந்த சைடு பூத்துருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இது த கிரவுன் பிரின்சஸ் மார்கரெட்டா. எவ்வளோ இதழ்கள் பாருங்கள். அப்பப்பா, தொடுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்போ நாம் ஒரு வண்டு பட்டாம்பூச்சியாக மாதிரி இதுக்குள்ளே போய் தங்க மாட்டோமான்னு இருக்கும். பழங்களோட வாசனை தேநீர் கலந்து. இந்த பூ பாருங்கள் நீங்கள், வாசனை சூப்பராக இருக்குது. இதோ இதில் கொஞ்சம் ஆப்ரிகாட் கலந்துருக்கு பாருங்கள். போக போக நிறம் மாறிடும், க்ரீம் கலருக்கு வந்துடுது. பின்னாடி இருக்கிறது கெட்ரூட் ஜேக்கல், டேவிட் ஆஸ்டினோட பன்னீர் ரோஜா. நிறைய பூக்கும் அதே பன்னீர் ரோஜாவின் நறுமணத்துடன். இதுதான் கெட்ரூட் ஜேக்கல். எவ்வளவு அழகு பாருங்க பூவோட வடிவம். அதுவும் நல்ல பறந்து விரிந்த அளவு பன்னீர் ரோஜாவோட வாசனையோடு நிறைய பூத்திருக்கு. இந்த கார்டனில் 2 ரோஜா வச்சுருக்கேன். மொத்தமாக இந்த தோட்டத்தில் இப்போது கணக்கு பண்ணனா 170 ரோஜாக்கு மேலே இருக்குது. அதில் 160 யூனிக் ரோஜா. நிறைய ரோஜாவை 1-2க்கு மேலே வச்சுருக்கேன். இது சால்வியா. இப்போ இதோடு பார்க்குறப்போ காம்பினேஷன் அழகு, அதனால் இதை வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரே செடியில். எத்தனை அழகு! நம்ம அந்த பிளாஸ்டிக் பூவை வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கு ஒரே செடியில். இதோ இந்த தண்டு உயரமாக வளர்ந்தது. அதை வெட்டி விடாமல் இங்கே பாருங்களேன், ஒரு நம்ம ஊரில் இந்த கட்டடத்துக்கெலாம் பயன்படுத்துவாங்கள்ல ஒரு இரும்பு கம்பி, அதே இரும்பு கம்பியில் ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்து இங்கே வச்சுருக்காங்க. அதை நிலத்தில் இந்த மாதிரி சொருகி உயரமாக வளர்ந்த தண்டை வெட்டாமல் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்படி வச்சதுனால ஒவ்வொரு தண்டில் இருந்தும் 2 சின்ன தண்டு முளைத்து இவ்வளவு பூ பூத்துருக்கு. இல்லைன்னா நுனியில் மட்டும்தான் பூத்துருக்கும். ஒரு 2 தண்டு தான் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மெயின் தண்டு, அது இல்லாமல் மேலே ஒரு 2, மொத்தம் 3 தண்டு இருக்குது.
எதுவுமே பண்ணலைன்னா நுனியில் மட்டும்தான் பூத்திருக்கும். இப்படி வளைத்து பக்கவாட்டில் கட்டி இருக்கிறதுனால இத்தனை பூக்கள் பூத்திருக்கு. டேவிட் ஆஸ்டினோட கெட்ரூட் ஜெக்கல் செடியோட முழு தோற்றம். இந்த ரோஜா யங் லைசிடஸ், அருமையான ஓல்ட் ரோஜா வாசனை. பூவோட நிறம் பர்பிள் கலர்லேருந்து இந்த மாதிரி பிங்க் கலர் வரைக்கும் மாறுபடும். நல்ல பெரிய சைஸ் பூ, எவ்வளவு பெரிய பூ பாருங்கள். அதுவும் குளிர்காலத்தில் பூக்கும் பொழுது டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். இந்த பூ பாருங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. என்னோட உள்ளங்கை தெரியுறது தெரியல, அவ்வளவு அழகு. இதே ரோஜாவில் ட்ரீ ரோஜாவையும் வாங்கி வச்சுருக்கேன். அது அந்த சைடு இருக்குது. வெயில் அதிகங்கிறதுனால தடுமாறுது. இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது. எவ்வளவு பெரிய பூ பாருங்கள். யங் லைசிடாஸ் வாசனை அட்டகாசம், ஓல்ட் ரோஜா வாசனை. இது ஆல்மிக் காசல், டேவிட் ஆஸ்டினோட பிங்க் ரோஜா. மற்ற கெட்ரூட் ஜெக்கல் கம்பேர் பண்ணுறப்போ இது அவ்வளோ பூக்கிறது கிடையாது. இதில் மிதமான பழங்களின் வாசனை இருக்குது. ஆனால் மொட்டில் கொஞ்சம் ஆப்ரிகாட் கலந்து கனகாம்பர கலர் கலந்து இந்த மாதிரி விரிகிறப்போ தாமரை பூ போல் இருக்குது. இது பாருங்களேன், இவ்வளவு நேராக தாமரை பூ போல் இருக்குது. இதழ்கள் கம்மி இந்த ரோஜாவில். இருந்தாலும் இன்னும் இதழ்கள் இருக்குது. மற்ற டேவிட் ஆஸ்டின் ரோஜாவோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் இதழ்கள் கம்மி. ஆல்மிக் காசல் இந்த ரோஜா. இது கிளேர் ஆஸ்டின், இப்போ தான் மலர ஆரம்பிக்குது. பந்து போன்ற வடிவம். இதில் என்ன வாசனை, வாசனை மறந்துடுச்சு, ஞாபகம் வந்ததும் சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான வாசனை, ஞாபகம் வந்ததும் சொல்கிறேன். க்ரீம் கலரில் பூ, பூக்கிற பொழுது கொஞ்சமாக நடுவில் மஞ்சள் கலந்துருக்கும். இந்த சைட்லாம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இதுதான் நம்ம ஆல்மிக் காசல் பார்த்தோம்ல. இதுக்கு பக்கத்திலே பேட் ஆஸ்டின். இந்த ரோஜாவுக்கு டேவிட் ஆஸ்டினோட மனைவியின் பெயரை வைத்திருக்கிறாங்க, பேட் ஆஸ்டின். பெரிய சைஸ் பூ, இதழ்கள் கம்மி, ஆனால் டபுள் கலரில் பார்க்குறதுக்கு பயங்கர ரொமான்டிக். பாருங்கள், பின்னாடி ஆரஞ்சு கலரில் இருக்குது, உள்ளார பிங்க் கலந்துருக்கு. அதில் மகரந்தம் பாருங்கள். சின்ன செடி தான் இது, தடுமாறுது வளர்றதுக்கு. இதோ அதோட இதழ்கள் நல்ல பெரிய சைஸ் பூ, என்னோடய உள்ளங்கையை விட பெருசாக இருக்குது. மற்ற ரோஜாவோட லேடி ஆஃப் ஷாலட் இருக்குல்ல, அதே போல், ஆனால் அதை விட பெரிய சைஸு. இதோ இந்த மாதிரி இந்த அல்லிப்பூ இருக்குல்ல, அல்லிப்பூ மாதிரி இருக்குது பூ. இதில் தேநீர் வாசனை இருக்குது, மிதமான தேநீர் வாசனை. மொட்டு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இது பெஞ்சமின் பிரிட்டன். நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே பூ ரெண்டு இருக்குது என்கிட்ட. இந்த மொட்டு பாருங்களேன், டபுள் கலரில், அந்த ஃபியரி ரெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நெருப்பு எரியிற மாதிரி சிவப்பு. அதில் பந்து போல வடிவம், அதில் மிதமான பழங்களின் வாசனை இருக்குது. இவங்க இப்போ தான் மலர்றாங்க. இதோட நிறம் சிவப்புல இருந்து டார்க் ரெட் பிங்க் வரைக்கும் மாறுபடும். எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் பூ. மகரந்தம் வேறு தெரிகிறது. இதுவும் பெஞ்சமின் பிரிட்டன். இந்த பர்பிள் சால்வியா கூட பார்க்கும் பொழுது கொள்ளை அழகு காம்பினேஷன். அப்படி ஒளிருதில்ல வெயிலில். பூக்கும் பொழுது நல்ல பிரைட் ரெட்டில் இருக்குது. அதுவும் உள்ள அந்த மஞ்சள் சேர்றதுனால
நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலை நேரத்தில் அதுவும் வாசனை அட்டகாசமாக இருக்குது. முழுவதுமாக மலர்ந்த பூ, நிறைய இதழ்கள் அடுக்கடுக்கா. அதுவும் இதில் பாருங்கள், டபுள் ஷேட் தெரியுது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கும் சரி, வாசனை பிடிக்கிறதுக்கும் சரி, இந்த ரோஜா அருமை. ஆனால் இதையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கணும்னு தோணுது. ஸோ இது நம்ம பார்க்குறது வீட்டின் இடது பக்கத்தில் இருக்கும் ரோஜாக்கள். இந்த ரோஜா ஆப்ரஹாம் டாபி, நல்ல ஏப்ரிகாட் கலரில், அருமையான பழங்களோட வாசனை, நல்ல பெரிய சைஸ் பூ. கொடி ரோஜாவை வளர்க்கலாம், அதே மாதிரி புதர் ரோஜாவும் வளர்க்கலாம். இதோட இதழ்கள் என்ன சொல்கிறது, எண்ணவே முடியாது, அவ்வளவு பெரிய பூ, அடுக்கடுக்காக இருக்கும். என்னோடய ஃபேவரெட். இதுவும் சரி, பெஞ்சமின் பிரிட்டனும் சரி என்னோடய ஃபேவரெட். எல்லா ரோஜாவையும் அப்படி தான் நான் சொல்லுவேன், அதனால் அதை கண்டுக்காதீங்க. இதோ நல்ல முழுமையாக மலர்ந்த பூ பாருங்கள். இதில் இதழ்கள் கம்மியாக இருக்குது. போக போக அடுத்து வர பூவெல்லாம் ஃபுல்லாக இருக்கணும். பார்ப்போம். இதோட நிறமும் வெயிலை பொறுத்து ஆப்ரிகாட்லேருந்து பிங்க்லேருந்து மாறுபடும். இது இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணோம்னா நேராக நிற்கும். இது கீழே இந்த உயரமாக வளர்ந்த தண்டை வெட்டாமல் விட்டதுனால இந்த மாதிரி சாஞ்சிருக்கு. ஆப்ரஹாம் டாபி. இந்த பூ மொட்டு வைக்கிறப்போ குளிர் வந்ததுனால இந்த மாதிரி இதழ்கள் கம்மியாக இருக்குது. மற்றபடி வாசனை இருக்குது, அதனால் வெட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன். மகரந்தம் பாருங்கள் உள்ளார எப்படி தெரியுதுன்னு. கலர் வெயில் படுறதை பொறுத்து இந்த கலரில் கொஞ்சம் பிங்க்கு ஆப்ரிகாட் கலந்து பயங்கர ரொமான்டிக்குங்க. கவிதை எழுத வராதவங்களை கூட இந்த ரோஜா பூக்கள் கவிதை எழுத வைத்து விடும். அப்பா, அட்டகாசம் வாசனை. இப்போது இந்த பர்பிள் சால்வியா கூட பூ பார்க்குறப்போ எத்தனை அழகு பாருங்க. நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆஹா, நாமெல்லாம் இதை வளர்க்குறோம் இப்படி காம்பினேஷன்லாம் யோசிச்சுன்னு. இது த இன்ஜீனியஸ் மிஸ்டர் ஃபேர்சைல்டு. ரோஜா பூக்கோட எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. இந்த பூ தரையில் இருக்கும் தாமரை பூ போல். நல்ல பெரிய சைஸ் பிங்க் பூ, மீடியம் ஓல்டு ரோஜா வாசனையில் பழங்களோட வாசனை. எல்லா பிங்க் ரோஜாவோட வாசனையும் எனக்கு பிடிக்கல, ஏன்னா அந்த மிரு வாசனை பிடிச்சதுன்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனால் எனக்கு தலைவலி வரும். ஆனால் இந்த பூவோட வாசனை பயங்கர ப்ளசண்ட், நிறைய பூக்கும். என்ன தான் சப்போர்ட் வச்சாலும் பூவோட வெயிட்டை தாங்கவே முடியாமல் செடி சாஞ்சிருது. ஒரு செடியில் எத்தனை மொட்டுக்கள் பாருங்க. ஏதோ அதுவும் இது இன்னும் அழகு. இங்கே வா கண்ணா. முழுசாக உருவாகி காயாமல் வாடாமல் இருக்கு. அதோட இப்படி சாஞ்சிருக்கிறது கூட ரொம்ப அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல, நேராக நிற்கிறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்து இல்லையா, நமக்கு என்ன பிடிக்குமோ அதான். இது ஃபுல்லாக பூ தான். கீழே உட்கார்ந்து காட்டுறேன், எப்படி இருக்கு பாருங்க. ஜூம் எல்லாம் பண்ணல, ஒரே கேமரா தான். அதுவும் இந்த பாதி மலர்ந்து நடுவில் தாமரை பூ மாதிரி சுற்றியில் இருக்கிற இதழ்கள் எல்லாம் விரிந்து அட்டகாசம் போங்க. நானே ஒரு கவிஞியாக மாறிடுவேன் போல். இதோ அட 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 சூப்பர் போங்க இந்த பூ, பிங்க் பூ. இதோட பேர் த இன்ஜீனியஸ் மிஸ்டர் ஃபேர்சைல்டு. இந்த வடிவம் அட்டகாசம். பாதி மலர்ந்து பாதி மலராமல் இது இப்போதான் மலருது. ஒரே செடி தான், மேலேருந்து கீழே வரைக்கும் பூ. த இன்ஜீனியஸ் மிஸ்டர் ஃபேர்சைல்டு.
சுற்றி சுற்றி படம் பிடிக்கிறேன். இந்த ரோஜாவோட பேர் சல்மா எஸ்ஸட். டேவிட் ஆஸ்டன் ரோஜா கிடையாது, ஆனாலும் இதோட நிறம் வாசனைக்கு வேண்டி வாங்கினேன். அருமையான பழங்களின் வாசனை இந்த ரோஜாவில். பூ பூக்கிறப்போ நல்ல டார்க் பிங்க்கில் இருக்கும், பிங்கிஷ் ரெட். அதுவும் பெரிய சைஸ் பூவாக இருக்கும். கில்லியட் ரோஸ் இந்த ரோஜா. எத்தனை பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு பூ பூக்கிறப்போ எப்பவும் நல்ல பெரிய அளவில் இருக்கும். இந்த மாதிரி கொத்தா பூக்கிறப்போ பூவோட அளவு குறைஞ்சிருது. இதோ இந்த பூ பார்த்திங்கன்னா எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்கள். அதே செடியில் நல்ல பெரிய சைஸ் பூ. இங்கே இதே மாதிரி இப்போ தான் மலருது. இதோட நிறமும் சிவப்புலேருந்து டார்க் பிங்க் வரைக்கும் மாறுபடும். இந்த மாதிரி நல்ல விரிஞ்ச பின்னாடி இருக்கும். சல்மா எஸ்ஸட். வெயில் படாததுனால இது நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவும் சல்மா எஸ்ஸட். இந்த உயரமாக வளர்ந்த தண்டை வெட்டாமல் விட்டதுனால கீழே வரைக்கும் பூத்துருக்கு. இந்த ரோஜா வென்லாக். டேவிட் ஆஸ்டன் ரோஜா ஸ்ட்ராங்கான ஓல்ட் ரோஜா வாசனை. இதோட நிறமும் வெல்வெட் நிறத்திலிருந்து மாறுபடும். இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு, நிறைய பூக்கள் வரல. இந்த ரோஜா ஃபிஷர்மேன் ஃப்ரெண்ட். இது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் தெரிகிறதா, இது ஒரு மொட்டில் இன்னொரு மொட்டு உருவாக முயற்சி பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இதில் நல்ல ஸ்ட்ராங்கான ஓல்ட் ரோஜா வாசனை. இதோட நிறமும் வெல்வெட்டில் இருந்து சிவப்பு நிறம் வரைக்கும் மாறுபடும். இந்த மாதிரி பிங்க் கலந்த சிவப்பு நிறம் வரைக்கும் மாறுபடும். இந்த ரோஜா சர் எட்வர்ட் எல்கர். டேவிட் ஆஸ்டன் ரோஜா. நம்ப மாட்டீங்க, இந்த பூ பூத்து ஒரு வாரத்துக்கு மேலாகுது, ஆனாலும் அப்படியே வாடாமல் இருக்குது. இந்த பிங்க் கலர் சொல்லுவாங்கள்ல, ஒரு வகையான பிங்க் நிறம். நிறைய இதழ்கள், நல்ல பறந்து விரிந்த பூ. இதில் மிதமான ஓல்ட் ரோஜா வாசனை இருக்குது. கீழே வரைக்கும் பூத்துருக்கு. சின்ன செடி தான், வெயில் அதிகம் படாத இடத்துல நட்டு வச்சிருக்கேன். சர் எட்வர்ட் எல்கர். எப்படி இருக்கு பாருங்க பூ. இது த பிரின்ஸ். கட்டிங்ல இருந்து வளர்த்த ரோஜா. நல்ல ஸ்ட்ராங்கான ஓல்ட் ரோஜா வாசனை இருக்குது இந்த ரோஜாவில். இதோட நிறமும் நல்ல டார்க் ரெட்ல இருந்து வெல்வெட் ரெட் வரைக்கும் மாறுபடும். அட்டகாசம் இந்த பூ, த பிரின்ஸ்.